ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பஹிரா என்கிற கன்னடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே சூப்பர் ஹீரோவா ஆகணுங்கிற ஆசை இருக்கு. அதனால ஹீரோ தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவா நினைச்சு பறக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து கால்ல அடிபட்டுருது. அப்பும் போல ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட வானத்துல பறக்கிறவங்களும் செவுத்துக்கு செவர் தாவரங்களும் சூப்பர் ஹீரோ கிடையாது, தன்னை பத்தி யோசிக்காம மத்தவங்களுக்கு சேவை செய்யறவங்க தான் உண்மையான சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ போலீஸ் ஆபீசர் ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே போலீஸ் ஆபீசர் ஆகி அநியாயம் பண்றவங்கள துவைச்சி எடுத்து துவம்சம் பண்றாரு. ஹீரோ இப்படி ரொம்பவே நேர்மையா இருக்கிறதுனால ஹீரோவுக்கு மேலிடத்துல இருந்து இப்படி பண்ணாதீங்கன்னு நிறைய பிரஷர் வருது. அதனால ஹீரோ போலீஸா இருந்தும் நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு நொந்து போய் இருக்கிற சமயத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லீகலா செய்ய முடியாத வேலைகளை பஹிராங்கிற கேரக்டர் மூலமா இல்லீகலா செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோ போலீஸ் ஆபீசரா ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரவுடியா தேடி போய் அவங்கள தூக்கிட்டு வருவாரு. அந்த சீன்லாம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஹீரோ பஹிராங்கிற கேரக்டரா மாறினதுக்கு அப்புறம் அவர் ரவுடிகளை அட்டாக் பண்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட ஹீரோ அவரோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி பக்காவா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல பிரகாஷ்ராஜோட கதாபாத்திரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி அவரு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் இன்ட்ரோ ஆகுவாரு. இருந்தாலும் அவரோட கேரக்டர் படத்துல செமையா இருக்கு. படத்தோட பிஜிஎம் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வால் தூச்சிருக்காங்க. அதனாலே படம் பார்க்க ரொம்ப போரிங்கா இருக்கு. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா 10-15 பேர் ஹீரோவை துப்பாக்கியால சுடுவாங்க. பட் அவர் மேல ஒரு புல்லட் கூட படாம வானத்துல பறந்து பறந்து ரவுடிகளை அட்டாக் பண்ணி கொலை பண்ணுவாரு. அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்காவே இல்ல. படத்துல ஹீரோ பஹிராவா மாறினதுக்கு அப்புறம் பண்ணின விஷயம்லாம் ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் போக போக அதுவே ரொம்ப போரிங்கா ஆகிருது. இந்த படத்துக்கு ஹீரோயினி தேவையே இல்ல. பட் ஏதோ ஹீரோயினின்னு ஒருத்தங்களை படத்துல வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருக்கு. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்னு எதுவுமே இல்ல. படத்துல ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கும். ஆக்சுவலி அது படத்துல எமோஷனலான சீனா இருந்தாலும் அந்த சீன் நம்மளை எமோஷனலா கனெக்ட் பண்ணவே வைக்கல. இந்த படத்தை சூரி டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸ்ரீமுரளி, ருக்மிணி, பிரகாஷ்ராஜ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.